தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து. தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து இந்த நாளில் தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் பாராட்டின நல்ல கிருபைக்காய் நன்றி. எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க உம்மாலே முடியும், எங்களை மேன்மைப்படுத்த முடியும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம். அப்பா, நீங்கள் சொன்னீங்க, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுவீராக விடுங்கள் என்று சொன்னீங்கப்பா. எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே, எங்களை உயர்த்தும்படி நீர் விரும்புகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி. குப்பையிலிருந்து எங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவன் தொடர்ந்து கூடையிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த வேதவசனத்தில் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கட்டளையிடுகிறார். அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவராலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் ஆண்டவருடைய கரத்தினாலே ஆகும் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் எனக்கு பிடித்த ஒரு பகுதி, ஒரு வார்த்தை என்னவென்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறார். எவரையும் அப்படின்னு சொன்னால் அது யார்? நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவராலே முடியும், ஆண்டவராலே முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் என்று 128ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும்.
கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ. நீங்கள் யாராக கூட இருக்கலாம், ஒருவேளை ஏழ்மையில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம், கைவிடப்பட்டு கூட இருக்கலாம், தனிமையில் கூட தவிக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட பரவாயில்ல, அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, பாரப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இன்றைக்கு மாறுவீர்கள் என்றால் உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு ராஜாவாக மாறுவான் என்பதற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆனால் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்ததினால அவனை ஆண்டவர் உயர்த்தி அநேக ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவனை ஒரு ராஜாவாக ஏற்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக தேவன் மாற்றினார். அதுபோல அன்பு தேவப்பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதை செய்ய நிச்சயமாக முடியும். இதை நீங்கள் நம்பி பாருங்கள், விசுவாசித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான், கர்த்தரை மாத்திரம் நம்பி அவரை விசுவாசித்து அவரை சார்ந்து நின்று பாருங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி. எவரையும் மேன்மைப்படுத்த உங்களால் முடியும் என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் எவ்வளவு ஒரு தாழ்வில் இருந்தாலும் எங்களை உயர்த்தி நீர் மேன்மைப்படுத்துவீர். நாமத்தை மையப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.